விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்க போவது யார நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் ஜாக்லின். அந்த நிகழ்ச்சியை ரக்ஷன் கூட சேர்ந்து தொகுத்து வழங்கினாங்க ஜாக்லின். இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் தேன்மொழி பிஏ அப்படிங்கிற சீரியலில் இவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா பக்கம் போன ஜாக்லின் கடந்த 2018 நெல்சன் இயக்கத்தில் வெளியான கோலமாவு கோகிலா படத்தில் நடிகை நயன்தாராவோட தங்கச்சி ரோலில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறம் சினிமாவில் பெரிய வாய்ப்பு எதுவுமே வராதனால மீடியா பக்கமே தலை காட்டாமல் இருந்த ஜாக்லின் பிக் பாஸ் சீசன் 8 போட்டியாளராக களமிறங்கினாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் சண்டை கொள்ளையாக தான் வளம் வந்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த ஃபேன்ஸும் ஜாக்லினா எப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாட்கள் போக போக ஜாக்லின் உண்மையான குணம் பிடிச்சி போய் அவங்க எத்தனை முறை நாமினேட் ஆனாலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள வீட்டிலே இருக்க வச்சாங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே 15 வாரமும் நாமினேட் ஆன ஒரே போட்டியாளர் ஜாக்லின் மட்டும்தான். ஜாக்லின் எப்படியாச்சும் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே நினச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக நான் பணப்பேட்டியை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பணப்பேட்டியை எடுக்க போனாங்க. ஆரம்பத்தில் வேகமாக போன ஜாக்லின் பணப்பேட்டியோட திரும்பும்போது சோர்ந்து போயிட்டதுனால குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உள்ளே வர முடியாததுனால அவங்க எலிமினேட் ஆகி வெளியேறிட்டாங்க. இதனால அவங்க கடைசி வரை தொடர முடியாமல் போயிடுச்சு. அவங்க மட்டும் பணப்பேட்டியை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எடுத்திருந்தா நிச்சயம் ஜாக்லின் 2ஆம் இடத்தை பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் ஜாக்லின் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காதலர் தினமான இன்னைக்கு தன்னோட காதலில் கூட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீதான் என் பொன் வசந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட காதலர் யார் அப்படின்னா அவங்களோட பேர் யுவராஜ் செல்வன் நம்பி. இவங்க கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாவில் இந்த ஃபோட்டோ தான் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலரும் இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாங்க.